Hi friends and family, இன்னைக்கு நம்ம லவ் crochetல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு symbols and pattern பார்க்க போறோம். அதுக்கு first இதுதான் chain ஓட symbol. அதாவது ஒரு oval மாதிரி போட்டுருக்கும் chain ஓட symbol. அதுக்கான அந்த pattern reading என்னன்னா CH. oval மாதிரி போட்டுருக்கும் அதுக்கான pattern reading வந்து CH chain ஓடது. chain எப்படி போடணும்னா இப்படி யானோவ பண்ணிட்டு இந்த ஹோல் வழியா வெளிய எடுத்து வரது தான் chain. அதுக்கு வந்து oval மாதிரி இதுதான் chain. இதுக்கான pattern reading என்னன்னா இந்த செயின்கான pattern reading வந்து oval ஷேப்ல இருக்கும். chain CH ங்கிறது தான் ரீடிங்ல இருக்கும். CH இதுதான் செயின்கான pattern reading. ஓகேங்களா? செயின்கானது. நெக்ஸ்ட் slip stitch. அதுக்கு டாட் போட்டுருப்பாங்க. slip stitchக்கு அந்த pattern reading எப்படி இருக்கும்னா SL ST ன்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா slip stitch அர்த்தம். slip stitch எப்படி போடுவோம்னு பார்க்கலாம். slip stitch எப்படி போடுவோம்னா நார்மலா நெக்ஸ்ட் செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணி வெளியே இழுத்து அப்படியே அந்த இதை இந்த செயின்குள்ளே இழுத்துடணும். உள்ளே போட்டு yarn over பண்ணி வெளியே இழுத்தா அந்த செயின் அந்த இழுத்த லூப்பை வந்து மறுபடியும் உள்ளே விட்டு இழுக்கணும். இது என்னென்னா உள்ளே செயின்குள்ளே விட்டு yarn over பண்ணி வெளியே இழுத்ததை மறுபடியும் அந்த செயின்குள்ளே இழுத்துட்டு வர்றது தான் ஸ்லிப் ஸ்டிச். இதுதான் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் வந்து இப்படி தான் போடணும். அதை வந்து இதுக்குள்ளேயே விட்டு இழுத்துடணும். இதுக்கு பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்துட்டு ப்ளஸ் ஆர் க்ராஸ் போட்டிருக்குங்க. அது எதுனா சிங்கிள் க்ரோஷெட். அதோட ரீடிங் பேட்டர்ன் வந்துட்டு SCன்னு இருக்கும். ப்ளஸ் ஆர் க்ராஸ் போட்டிருப்பாங்க டயக்ராமில். அதோட சொல்லும்போது பேட்டர்ன் ரைட் பண்ணும்போது SCன்னு எழுதியிருப்பாங்க சிங்கிள் க்ரோஷெட்டுக்கு. சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னா சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னா ஒரு செயின்குள்ளே விட்டு வெளியே இழுத்து இந்த 2 லூப் வரும். அதில் ஒரு yarn over பண்ணி இழுக்கணுங்க. இது சிங்கிள் க்ரோஷெட். செயின்குள்ளே விட்டு yarn over பண்ணி இழுத்து 2 லூப் வரும். அதுக்கு ஒரு டைம் yarn over பண்ணி இழுக்கணும். சிங்கிள் க்ரோஷெட் கிளாஸ் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள். உள்ளே விட்டு yarn over பண்ணி வெளியே இழுத்தா 2 லூப்ஸ் வரும். அந்த 2 லூப்ஸ்லேயும் yarn over பண்ணி இழுத்தா சிங்கிள் க்ரோஷெட். இது வந்து சிங்கிள் க்ரோஷெட்கான ஸ்டிச்சஸ்ங்க. ஒரு முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சிங்கிள் க்ரோஷெட் முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீ போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட்னு அர்த்தம். அந்த டயக்ராமில் டீ போட்ட மாதிரி இருக்கும் பேட்டர்ன் டயக்ராமில். அதை எழுதும்போது ரீடிங் பேட்டர்னாக எழுதும்போது HDCன்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? HDCன்னு எழுதியிருப்பாங்க. அது அந்த ஹாஃப் டபுள் க்ரோஷெட் எப்படி போடுவோன்னா ஃபர்ஸ்டே இந்த எல்லா ஸ்டிச்சஸ்க்கான வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். தெரியாதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை இது பண்ணுங்கள். ஹாஃப் டபுள் க்ரோஷெட் எப்படி போடணும்னா ஒரு ஃபுல் செயின் போட்டுட்டு இந்த செயினில் 2 செயின்ஸ் விட்டு ஒரு yarn over பண்ணி
தேர்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு yarn பண்ணி வெளியே இழுத்தோன்னா 3 லூப்ஸ் வரும். அந்த 3 லூப் வழியாகவும் இழுக்கிறதுக்கு பேர் தாங்க ஆஃப் டபுள் க்ரோஷெட். ஆஃப் டபுள் க்ரோஷெட் இப்படி தாங்க இருக்கும். ஒரு வீக் கூட எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் இருக்கும். அதுதான் ஆஃப் டபுள் க்ரோஷெட். இன்னும் சேம் சொல்கிறேன். yarn over பண்ணி ஸ்டிச்சுக்குள்ளே விட்ட உடனே மறுபடியும் yarn over பண்ணி வெளியே இழுத்தா 3 லூப்ஸ் வரும். அந்த 3 லூப்ஸ்க்கும் yarn over பண்ணி மொத்தமாக வெளியே இழுத்தோன்னா இது ஆஃப் டபுள் க்ரோஷே. அது வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப் டபுள் க்ரோஷெட் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் என்னென்னா டபுள் க்ரோஷெட். அதுக்கு வந்துட்டு நம்ம பேட்டர்ன் நம்ம சிம்பிள் டயக்ராமில் எப்படி இருக்குன்னா டீ போட்டு ஒரு க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. அது டபுள் க்ரோஷெட்னு வச்சுக்கிறோம். அதோட ரீடிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா டிசின்னு இருக்கும். டபுள் க்ரோஷெட். ஓகேங்களா? டபுள் க்ரோஷெட் எப்படி போடணும்னா இப்போது இந்த செயினில் yarn over பண்ணிவிட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வெளியே இழுத்த உடனே 3 லூப்ஸ் வரும். அதில் மறுபடியும் yarn over பண்ணி 2 லூப்ஸ் வெளியே இழுக்கணும். மறுபடியும் yarn over பண்ணி 2 லூப்ஸ் வெளியே இழுக்கணும். இது தாங்க டபுள் க்ரோஷெட் ஸ்டிச். இன்னொரு டைம் சொல்கிறேன். yarn over பண்ணிவிட்டு உள்ளே விட்டுக்கணும். விட்டுட்டு yarn over பண்ணி வெளியே இழுத்தா 3 லூப் வரும். அதில் 2 லூப்பாக yarn over பண்ணி வெளியே இழுக்கணும். அது டபுள் க்ரோஷெட் ஸ்டிச். இந்த டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிபிள் க்ரோஷெட். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா டயக்ராமில் டீ போட்டு 2 கோடு போட்டிருப்பாங்க. டீ போட்டால் ஆஃப் டபுள் க்ரோஷெட், டீ போட்டு ஒரு கோடு போட்டால் டபுள் க்ரோஷெட், டீ போட்டு 2 கோடு போட்டிருந்தாங்கன்னா ட்ரிபிள் க்ரோஷெட். அதுக்கு அதோட பேட்டர்ன் ரைட் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா டிஆர்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அங்கேயே போட்டிருப்பாங்க 2 லைன். அப்படின்னா என்னென்னா 2 டைம் yarn over பண்ணணும். 1 2 டைம்ஸ் yarn over பண்ணி செயின்குள்ளே விட்டிங்கன்னா yarn over பண்ணி வெளியே இழுத்தால் 4 லூப்ஸ் வரும். 1 2 3 4. அதில் 2 லூப்பாக வெளியே இழுக்கணும். 1 இன்னொரு 2 லூப், அப்புறம் 2 லூப். இதுதாங்க ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச். அது கொஞ்சம் ஆஃப் டபுள் க்ரோஷெட்டை விட கொஞ்சம் டபுள் க்ரோஷெட் பெருசாக இருக்கும். டபுள் க்ரோஷெட்டை விட ட்ரிபிள் க்ரோஷெட் பெருசாக இருக்கும். பட் அதோட பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸ்டிச் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியாதவங்க அந்த ஃபஸ்ட் வீடியோஸ் போய் பார்த்துருக்கோங்க. ட்ரிபிள் க்ரோஷெட் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் அப்படின்னா என்னென்னா இந்த ட்ரிபிள் க்ரோஷெட் மாதிரியே தான் அந்த டயக்ராமில் இருக்க பேட்டர்ன் இருக்கும். டீ போட்டு 3 ஸ்லாஷஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் அதோட அப்ரிவேஷன், அதாவது அந்த லெட்டர் ஃபார்மேட்டில் டிடிஆர்னு எழுதியிருப்பாங்க. அந்த ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னா இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னா ஒரு செயின் இருக்குது இல்லைங்களா, இதில் எவ்வளோ டைம் அங்கே கோடு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3. அப்போது 3 டைம்ஸ் yarn over பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 3 டைம்ஸ் yarn over பண்ணிட்டு தான் உள்ளே போடணும். ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு 1 2 3 டைம்ஸ் yarn over பண்ணி செயின்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா yarn over பண்ணி இதை வெளியே இழுத்தா நம்மளுக்கு 1 2 3 4 5 லூப்ஸ் கிடைக்கும். 5 லூப்ஸ்லேயும் 2 2வாக வெளியே இழுக்கணும். yarn over 2 loops, yarn over 2 loops, yarn over 2 loops and yarn over 2 loops. இதுதாங்க ட்ரிபிள் க்ரோஷெட்டோட ஸ்டிச். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா சிங்கிள் க்ரோஷெட் டுகெதர். அது பார்க்கலாங்க. சிங்கிள் க்ரோஷெட் டுகெதர் அதாவது 2 சிங்கிள் க்ரோஷெட்டும் ஒன்றா பண்ணுறது. அதாவது டிக்ரீஸ்க்கு தான் இதை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. டிக்ரீஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க.
அதுக்காக நான் வந்து இப்போ சிங்கிள் க்ரோஷெட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது சிங்கிள் க்ரோஷெட் டுகெதருக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணி வெளியே இழுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி செகண்ட் செயினில் வெளியே இழுத்து வச்சுக்கணும். இப்போது இது 3 செயினையும் ஒன்றா இழுத்துடணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷெட் டுகெதர். இன்னொரு டைம் சொல்கிற பார்த்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணி வெளியே இழுத்து வச்சுக்கணும். அப்புறம் இன்சர்ட் பண்ணி வெளியே இழுத்து வச்சுக்கணும். இந்த லூப் 3ஐயும் சேர்த்து இழுத்துடணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷெட் டுகெதர். ஓகேங்களா? இப்போ 2 சிங்கிள் க்ரோஷெட் டுகெதர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் க்ரோஷெட் 3 டுகெதர். அதே மாதிரி தான் ப்ராசஸ். என்ன பண்ணணும்னா 1 சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷே எடுத்துட்டு இங்கே மொத்தமாக எல்லாத்தையுமே வெளியெடுக்கணும். இது 3 சிங்கிள் க்ரோஷே டுகெதர். இதுதாங்க 3 சிங்கிள் க்ரோஷே டுகெதர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே டுகெதர் அண்ட் 3 டபுள் க்ரோஷே டுகெதர். இது ரெண்டும் சேம் இதே சிங்கிள் க்ரோஷே டுகெதர் 3 சிங்கிள் க்ரோஷே டுகெதர் மாதிரியே தான் செய்யணுங்க. பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ டபுள் க்ரோஷே டுகெதர் அண்ட் டபுள் க்ரோஷே 3 டுகெதர் பார்க்கலாம். அதுக்கு நான் டபுள் க்ரோஷெட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் டபுள் க்ரோஷே டுகெதர் போடணும். yarn over பண்ணிவிட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over பண்ணி வெளியே இழுத்தா 3 லூப்ஸ் வரும். அதில் yarn over பண்ணி 2 லூப்ஸில் மட்டும் இழுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு yarn over பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு yarn over பண்ணி வெளியே இழுத்தா 2 லூப்ஸ் வரும். அதில் அந்த 2 லூப்ஸ் மட்டும் இழுத்து வச்சுக்கணும். இப்போ இது டபுள் க்ரோஷே 2 வந்துருச்சு. அதை கெதர் பண்ணோன்னா மொத்தமாக இழுத்துடணும். இதுதான் டபுள் க்ரோஷே டுகெதர். ஓகேங்களா? அடுத்தது டபுள் க்ரோஷே 3 டுகெதர்னு பார்த்தோம். 3 கெதர்னு அதுக்கு என்ன பண்ணணும்னா yarn over பண்ணி ஒரு ஸ்டிச்சில் சேம் லைக் தட் இழுத்து வச்சோன்னா yarn over பண்ணி 2 மட்டும் இழுத்து வச்சுக்கணும். 1 yarn over பண்ணி செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே போட்டு வெளியே இழுத்தோன்னா இந்த 2 மட்டும் எடுத்து வச்சுக்கணும். 2 அப்புறம் yarn over பண்ணி தேர்ட் ஒன்னில் வச்சு போட்டு செயினில் போட்டு வெளியே இழுத்து வெளியே இழுத்து yarn over பண்ணி 2 லூப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ 3. இப்போது நான் ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அது 3ஐயுமே ஒரே லூப்பில் ஃபுல்லாக இந்த லாஸ்ட் செயின் வரைக்கும் இழுத்துடணும். இது வந்து டபுள் க்ரோஷே 3 டுகெதர். ஓகேங்களா? 1 2 3 டபுள் க்ரோஷே 3 டுகெதர். ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போது இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே கிளஸ்டர் 3 டபுள் க்ரோஷே கிளஸ்டர், ஹாஃப் டபுள் க்ரோஷே கிளஸ்டர் இதெல்லாம் இருக்குது. சரி, 3 டபுள் க்ரோஷே கிளஸ்டர் எப்படி போடணும்னா, இப்போ நம்ம டபுள் க்ரோஷே 3 டுகெதர் போட்டோம் இல்லைங்களா? அது வந்து தனி ஸ்டிச்சில் வந்துட்டு நீங்கள் டபுள் க்ரோஷே போட்டு அது 3ஐயும் சேர்த்து போட்டிங்க. இது அப்படி இல்லாமல் ஒரே செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க. 3 டபுள் க்ரோஷே கிளஸ்டர். ஓகே, 3 டபுள் க்ரோஷே கிளஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே இப்போது 3 டபுள் க்ரோஷே கிளஸ்டருக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரே செயினில் சேம் செயினில் 1 yarn over இழுத்து வச்சுக்கணும். 1 இப்படி போட்டு
ஒரு அதே செயினில் வெளியே இழுத்து 2 லூப்பில் yarn over பண்ணி 2 லூப்பில் எடுத்து வச்சுக்கணும் 2 சேம் 1 அதே செயினில் இழுத்து இந்த 2 லூப்ஸ்க்கு மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கணும் 3 இது 3யும் சேர்த்து மொத்தமாக இந்த லாஸ்ட் லூப் கூட இழுத்துட்டு மறுபடியும் ஒரு செயின் போட்டுடணும். இதுதான் 3 டபுள் crochet கிளஸ்டர். ஓகேங்களா, 3 டபுள் crochet ஒரே செயினில் போட்டுட்டு 3யும் சேர்த்து மேலே ஒரு செயின் போட்டுடணும். இதுதான் டபுள் crochet கிளஸ்டர். ஓகேங்களா, டபுள் crochet டுகெதருக்கும் கிளஸ்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது 3மே டபுள் crochet டுகெதர், இது டபுள் crochet கிளஸ்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆஃப் டபுள் crochet கிளஸ்டர் இல்லாட்டி பஃப்னு சொல்லுவாங்க. அதை ஆஃப் டபுள் crochet கிளஸ்டர் இல்லாட்டி பஃப்னு சொல்லுவாங்க. அதுவும் சேம் லைக் தட். என்னென்னா இப்போ டபுள் crochet போட்ட மாதிரியே நீங்கள் yarn over பண்ணிவிட்டு சேம் ஸ்டிச்சில் yarn over பண்ணி ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு yarn over பண்ணி வெளியே இழுத்துடணும். அதுக்கப்புறம் செகண்ட் yarn over சேம் ஸ்டிச் வெளியே இழுக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் yarn over சேம் ஸ்டிச் வெளியே இழுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வெளியே இழுத்து வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் பஃப் ஸ்டிச் ஆர் ஆஃப் டபுள் crochet கிளஸ்டர். டபுள் crochet கிளஸ்டருக்கும் ஆஃப் டபுள் crochet கிளஸ்டருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஓகேங்களா, இது பஃப் ஸ்டிச் இல்லாட்டி ஆஃப் டபுள் crochet கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டபுள் crochet கிளஸ்டர். ஓகேங்களா, இது டபுள் crochet டுகெதர், 3 டபுள் crochet டுகெதர். இதோட 3க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஃபைன். நெக்ஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 5 டபுள் crochet பாப்கார்ன் என்ற ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 டபுள் crochet பாப்கார்ன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் வந்து டபுள் crochet ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பாப்கார்ன் ஸ்டிச், அதாவது 5 டபுள் crochet பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம 5 டபுள் crochets வந்து போட்டுருணும். 1 2 1 நெக்ஸ்ட் டபுள் crochet சேம்லேயே போடணும். 2 3 4 and 5th டபுள் crochet. புரிஞ்சுங்களா? 5 டபுள் crochet போட்டுட்டு இதிலேருந்து ஹூக்கை வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் டபுள் crochet போட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதுக்குள்ளே நம்மளை பார்த்த மாதிரி இந்த ஹூக்கை உள்ளே விட்டு, இப்போ பாருங்கள் 5 டபுள் crochetயும் ஒரே செயினில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக போட்டிருப்பீங்க இல்லையா, அதை இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுடணும். இது என்னென்னா, இதுதான் பாப்கார்ன் ஸ்டிச். புரிஞ்சுங்களா? இந்த 5 டபுள் crochet பாப்கார்ன் ஸ்டிச் இப்படி தான் போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா 5 டபுள் crochet ஷெல் அப்படின்னு போட்டிருக்காங்க. 5 டபுள் crochet ஷெல் அப்படின்னா என்னன்னா,
இப்போது சேம் இங்கே போட்ட மாதிரியே ஒரு செயின்லேயே 5 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு செயின்லேயே 5 டபுள் க்ரோஷே 1 1 2 3 4 and 5 போட்ட பிறகு ஒரு செயின்லேயே போட்டிங்களா? போட்ட பிறகு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போது இது தெரியுதுங்களா? ஷெல் ஸ்டிச் தெரியுதுங்களா? இது ஒரு ஷெல் மாதிரி வந்திருக்கும், அதனால தான் இது ஷெல் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். இது பாப்கார்ன் ஸ்டிச்சு. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம இதை ஃபுல்லாக 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் டபுள் க்ரோஷே சேர்த்து விட்டு ஒரு செயின் போட்டிருப்போம். பாப்கார்னுக்கு ஷெல் ஸ்டிச்சுக்கு 5 டபுள் க்ரோஷே போட்ட பிறகு லாஸ்ட்டாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருப்போம். ஸோ இது ஷெல் ஸ்டிச். ஓகேங்களா? ஷெல் ஸ்டிச் மறுபடியும் போடலாம் பாருங்கள். அதுக்கு 1 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயினில் 5 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 and 5 போட்டாச்சுங்களா? இந்த 5 டபுள் க்ரோஷே போட்ட பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். இப்போ தெரியுதுங்களா ஷெல் ஸ்டிச் எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா? ரவுண்டாக இதுதான் ஷெல் ஸ்டிச். ஓகேங்களா? பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கும் ஷெல் ஸ்டிச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 செயின் பிக்காட் செயின் 3 செயின். ஓகேங்களா? செயின் 3 பிக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு செயின்குள்ளே 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 செயின்ஸ் போட்டுடணுங்க. போட்டுட்டு இந்த செயின்குள்ளே விட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டிங்களா அந்த செயின்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது இந்த டிசைன் தெரியுதுங்களா? இதுதான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்ட பிறகு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் போட்ட உடனே இந்த ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்கும். பிக்காட், இதுதான் பிக்காட் டிசைன். தெரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் பிக்காட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டைம் என்ன சொல்கிற பாருங்கள். ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 செயின்ஸ் போட்ட பிறகு இந்த செயினை வந்து ஃபர்ஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இன்சர்ட் பண்ண பிறகு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் டிசைன் மாதிரி இப்படி வரும். இதுக்கு தான் செயின் 3 பிக்காட்னு பேர். ஓகேங்களா? செயின் 3 பிக்காட் தெரியுதுங்களா? ஓகே, செயின் 3 பிக்காட் பார்த்தோன்னே நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி சிம்பிள் வரும். அதுக்கு FPDCன்னு சொல்லியிருப்பாங்க. பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேட்டுக்கு இந்த மாதிரி வரும், BPDCன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டும் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேட்டும் எப்படி போடலான்னு பார்க்கலாம்.
ஓகே, நம்ம இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் போட்டுட்டேன் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரண்ட் போஸ்ட் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேனா இந்த டபுள் க்ரோஷேக்குள்ளே விட்டு இதை செயினாக நினச்சிக்கணும். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேனா என்னென்னா, இந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதை செயினாக நினச்சி உள்ளே விட்டு அதுக்குள்ளேருந்து இதை எடுத்தால் நம்மளுக்கு 2 லூப் வரும் இல்லையா. நீங்கள் எப்படி நார்மலாக டபுள் க்ரோஷே போடுவீங்க அதே மாதிரி யானோவோ பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்குள்ளே விட்டு நீங்கள் எடுத்து டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடணும். இதுதான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். புரியுதுங்களா? ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். அதே பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேட்னா யானோவோ பண்ணி இந்த இதுக்கு பேக் சைடில் வெளியே விட்டு எடுத்து நல்லா பாருங்கள். ஃப்ரண்ட் போஸ்ட்னால் ஃப்ரண்ட்டில் விடுவோம், பேக் போஸ்ட்னால் இது இப்படி கிளிக் பண்ணி பேக் வெளியே இப்படி இந்த ஸ்டிச்சஸ் எடுத்து ஓகேங்களா, அதில் டபுள் க்ரோஷே போடுவோம். yarn over 2 loop yarn over 2 loop. புரியுதுங்களா? இது பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இன்னொரு ஃப்ரண்ட் போஸ்ட் போடலாம். யானோவோ பண்ணி ஃப்ரண்ட்டில் விட்டு எடுத்து டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடுவோம். இது ஃப்ரண்ட் போஸ்ட்டுங்க. இப்போ பேக் போஸ்ட்டுனா யானோவோ பண்ணி பின்னாடி வழியாக இந்த இதில் விட்டு எடுத்து வர ஸ்டிச்சில் நீங்கள் டபுள் க்ரோஷே போடுவீங்க. இது பேக் போஸ்ட். இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கும் பேக் போஸ்ட்டுக்கும் டிசைன் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். இது கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும், இது பேக் போன மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு டிசைன் மேக் பண்ணும், பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? ஃப்ரண்ட் போஸ்ட், இது பேக் போஸ்ட். ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் இது இப்படியே போடும்போது ஒரு டிசைனாக மேக் ஆகுங்க. இதுதான் ஃப்ரண்ட் போஸ்ட் அண்ட் பேக் போஸ்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா, பேக் லூப் ஒன்லி ஃப்ரண்ட் லூப் ஒன்லி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லைங்களா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நார்மலாக ஒரு க்ரோஷேல இது போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்குள்ளே இந்த செயின் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே தான் விடுவோம். நம்ம இந்த செயின்ஸை பார்க்க மாட்டோம், கரெக்டாக? இதை பார்க்க மாட்டோம். பட் பேக் லூப் ஒன்லி ஃப்ரண்ட் லூப் ஒன்லின்னு போட்டிருந்தாங்கன்னா, ஃப்ரண்ட் லூப்புக்கு இந்த செயினில் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே விட்டு நீங்கள் சிங்கிள் க்ரோஷே, பேக் லூப் சிங்கிள் க்ரோஷியா டபுள் க்ரோஷே என்னன்னு பார்த்து நீங்கள் அதை செய்யணும். இது பேக் லூப் ஒன்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதே ஃப்ரண்ட் லூப் ஒன்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி போடணும். அதே பேக் லூப் ஒன்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 செயினில் பின்னாடி பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த செயின்குள்ளே விட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்டிச் வேணுமோ அந்த ஸ்டிச்சை போட்டிருக்கணும். புரிஞ்சுங்களா? பேக் லூப்புக்கும் ஃப்ரண்ட் லூப், பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் இது தாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இது பேக் லூப்பாகவே எடுத்துக்கணும், இதை ஃப்ரண்ட் லூப்பாக எடுத்து செய்யணும். நார்மலாக போட்டால் இந்த செயினுக்குள்ளே போடுவீங்க, ரெண்டுமே சேர்ந்து இப்படி வரும். ஆனால் பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் கொடுத்துருந்தாங்கன்னா இது பேக் லூப்னாலும் இது வந்து ஃப்ரண்ட் லூப். ஃப்ரண்ட் லூப்னால் இப்படி, பேக் லூப்னால் இதுக்குள்ளே அப்படி விட்டு ஸ்டிச்சஸ் போடணுங்க. ஓகே, நம்மளோட கிளாஸஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா, ரிப்பீட். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு வேளை இந்த சிங்கிள் க்ரோஷேட் பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டு 52 சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டார் 52 போட்டிருந்தாங்கன்னா 52 சிங்கிள் க்ரோஷேட் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக போட்டிருக்கணும், ரிப்பீட் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம். அதே ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட்டு ஒரு 3 4 போட்டு ஒரு ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா 4 ஆஃப் டபுள் க்ரோஷேட் நீங்கள் போட்டிருக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். அந்த ஸ்டாருக்கு அர்த்தம் என்னென்னா ரிப்பீட். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. சிம்பிள்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே.